அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் தோல்விக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய சில துரோகிகள் தான் காரணம் அப்படின்னு அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் கூறியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு அவர் விளக்கமும் அளித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் துரோகி அப்படின்னு நான் யாரை சொன்னேன் அப்படிங்கிறதையும் போட்டுடைத்திருக்கக்கூடிய செங்கோட்டையனுடைய பதில் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தல் தோல்விக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய சில துரோகிகள் தான் காரணம் அப்படின்னு அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் கூறியது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்க நிலையில் அதற்கு விளக்கமும் அவர் அளித்திருக்காரு. செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் துரோகி அப்படின்னு யாரை குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அவர் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தேர்தலில் தோல்வி அடைஞ்சதற்கு கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில துரோகம் செய்திருக்காங்க, அதை கவனமாக எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது அந்தியூருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டுச்சுங்க. அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வச்சதுனால அவருக்கு பாராட்டு விழா நடந்திருக்கு. இந்த விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக மூத்த தலைவர்களின் ஒருவரான செங்கோட்டையன் கலந்து கொள்ளலை. இது அதிமுகவில் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த விவகாரம் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் கருத்து மோதல் ஏற்பட காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. இப்படியாக பிரச்சனை இருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையன் பேசியது புதிய புயலையும் மற்றொரு புறம் கிளப்பியிருந்துச்சு. அதாவது சில துரோகிகளால தான் தோல்வி அடைந்திருக்கிறோம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. ஈரோடு அந்தியூர் பகுதியில் நேற்று எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழாவில் பேசிய செங்கோட்டையன் அதிமுக என்ற இயக்கத்தை எம்ஜிஆர் துவங்கினார். இந்த இயக்கத்தை தொடங்கிய போது சாதாரண தொண்டனாக உள்ள வந்த அதன் பின் படிப்படியாகவே உயர்ந்த இந்த முறைதான் தோல்வியை தழுவி இருக்கும். சில துரோகிகளால தான் தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறோம். அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவருடைய பேச்சு அதிமுக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியும் இருந்துச்சு. இதனை அடுத்து இதற்கு செங்கோட்டையன் விளக்கமும் அளித்திருந்தார். அதாவது அதிமுக தோல்விக்கு துரோகிகள் தான் காரணம் அப்படின்னு கூறியது அந்தியூருக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி பெயரை பொது கூட்டத்தில் கூறாதது குறித்த கேள்விக்கு பதிலளித்த செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் என்றும் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு அழுத்தமாக கூறி வருகிறேன் அப்படின்னு தெரிவித்திருந்தார். செங்கோட்டையின் விவகாரம் அதிமுகவில் விஸ்வரூபம் எடுத்து வரக்கூடிய நிலையில் இது பற்றி எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் எந்த கருத்தையும் தெரிவிக்கல. அதே நேரத்தில் பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைய தயார் என்று கூறியிருப்பதும் பெரும் பரபரப்பையும் கிளப்பியும் இருந்தார். அதாவது சசிகலா, தினகரன் ஆகியோர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் சேர தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவங்க மீண்டும் இணைய வேண்டும் என்று ஒரு தரப்பு எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியும் வராங்க. அதுல செங்கோட்டையனும் ஒருவராகவே இருந்தும் வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் விவகாரம் அதிமுகவில் அனல் பறந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது வரும் நாட்களில் இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாகக்கூடிய அளவுக்கு செல்லும் அப்படின்னும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டுருக்காங்க. செங்கோட்டையன் பாஜகவுக்கு கூட செல்ல வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் அரசியல் விமர்சகர் ராஜ கம்பீரன் செங்கோட்டையன் பாஜக பக்கம் சாய மாட்டார், எடப்பாடி
எடப்பாடியுடன் சமரசமாகி விடுவார் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் கருத்துக்கள் தினசரி வெளியாகி அந்த கட்சிக்குள்ள கலோபரங்கள் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் தர்ம யுத்தத்தில் இறங்கியும் இருக்காரு. இனி அடுத்தடுத்த அதிரடிகள் அரங்கேறும் அப்படின்னு தகவல் வெளியாகியும் வருது. மறுபக்கம் இதன் பின்னணியில பாஜக உள்ளதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில செங்கோட்டையன் விவகாரம் குறித்து அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஏற்கனவே அதிமுகவில் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் அணிகள் இருக்காங்க. தற்போது புதிதாக செங்கோட்டையன் அணி உருவாகியும் இருக்கு. செங்கோட்டையனின் அடுத்த டார்கெட் பொதுச் செயலாளர் தான். நான் தான் கட்சி அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியாகவே இருக்காரு. அவர் இறங்கி வரவும் மறுக்கிறாரு. பாஜக இல்லாமல் அரசியலில் சகுனி வேலை சாத்தியமே இல்லை. அதை ஏற்றுக்கொண்டு அவரவர்களுக்கு பழி ஆவார்களா இல்லை என்பதுதான் கேள்வியாகவும் அமைஞ்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் தேனியில வெற்றி பெற்றாரா? அதே கட்சியில இருந்து திமுகவுக்கு சென்ற தங்க தமிழ் செல்வன் தானே வெற்றி பெற்றாரு. பாஜகவுடன் இணைந்தால் தமிழக மக்கள் வெற்றி தர மாட்டாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் இணைய மறுக்கிறாங்க. வாக்கு அதிகம் கிடைத்தால் அவர் ஏன் பாஜக வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறாரு. தினகரன், ஓபிஎஸ், சசிகலா வெளியில வந்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் அவர்கள் பாஜகவிடம் எங்கள் சொத்துக்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நாங்கள் கருப்பு பணம் வச்சிருக்கோம், முறைகேடாக சம்பாதித்து சொத்து வச்சிருக்கோம், அதை அமலாக்கத்துறை மூலம் வரித்து சென்று விடாதீங்க அப்படின்னு தான் அவர்கள் சொல்லுவாங்க. செங்கோட்டையன் முழுமையாக பாஜக பக்கம் சாய மாட்டார். அதிமுகவில் தனக்கு முக்கியத்துவம் தரவில்லை அப்படிங்கிறதுக்காக அவர் எதிர்வினை ஆற்றி விட்டார். எதிர்வினை ஆற்றுவதுடன் அவரினுடைய எல்லை முடிஞ்சிடும். சீனியர் அப்படிங்கிறதுனால அதை தாண்டி எல்லாமே அவர் செல்ல மாட்டார். அவருக்கு வயதாகிட்டே வந்துட்டுருக்கு. இதன் பிறகெல்லாம் அவர் ஒரு அணியை உருவாக்கி அரசியல் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கடினமான விஷயம்தான். சிலர் அவருக்கு தேடி வந்து ஆதரவு தெரிவித்தாலும் செங்கோட்டையன் அப்படி செய்ய மாட்டார். காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒவ்வொரு தலைவர்களுக்கும் தனி ஆதரவாளர்கள் இருக்கிறது போல அதிமுகவில் செங்கோட்டையனுக்கு தனி ஆதரவாளர்கள் இருக்காங்க. இது எல்லா கட்சியிலையுமே இயல்பு தான். அவர் அதிமுகவை விட்டு வெளியில செல்லவும் மாட்டார். அதிமுகவில் இருந்து வெளியில் சென்ற ஓபிஎஸ் நிலைமை எல்லாம் அவருக்கு நன்கு தெரியும். அதனால பாஜகவை நம்பி போக மாட்டார். அதனால இன்னொரு தர்ம யுத்தம் எல்லாம் நடக்காது. எடப்பாடியுடன் சமரசம் நடந்துவிடும். அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து விடுவாங்க. அதிமுக அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிக்கு கொண்டு வந்து விடுவாங்க. அதை தான் அவரும் எதிர்பார்க்கிறார். செங்கோட்டையன் விவரம் இல்லாத நபரும் கிடையாது. இது உரிமை சார்ந்த சண்டை. கட்சியை விட்டு செல்ல மாட்டாரு அப்படின்னும் ஒரு கருத்து நிலவியும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அன்னூரில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டக்குழு சார்பில் நடந்த பாராட்டு விழாவை புறக்கணித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விழாமேரி மற்றும் பேனர்களில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்கள் இடம் பெறாததுனால தான் கலந்து கொள்ளலை அப்படின்னும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனாலும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த கருத்து அதிமுகவினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நேற்று முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் வீடியோ ஒன்று வெளியிட்டும் இருந்தார். அந்த வீடியோவில் எதிரிகள் மற்றும் துரோகிகள் எடுத்து வைக்கும் வாதங்கள் எடுபடாது அப்படின்னும், துரோகிகள் வாதங்களால் அதிமுகவை சேதப்படுத்த முடியாது அப்படின்னும், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் மறு உருவமாகத்தான் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கிறதாகவும் தெரிவித்திருந்தார். இது குறித்து கோபி அருகே கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் நாய்கள் இனப்பெருக்க தடுப்பு மைய கட்டிடத்தை திறந்து வைக்க வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் கேட்டபோது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆர்பி உதயகுமார் காலையில் கூறிய கருத்திற்கு தெளிவான விளக்கத்தை மாலை அவரே தெரிவித்து விட்டார். அதனால் அது குறித்து கூற ஒன்றுமே கிடையாது. அதே போன்று துரோகிகளால் தான் அதிமுகவில் தோல்வி அடைந்ததாக நேற்று அந்தியூர் தொகுதிக்கு உட்பட்ட அதானியில் நடைபெற்ற பொதுக்கூட்ட மேடையில் நான் பேசியிருந்தேன். யார் அந்த துரோகிகள் அப்படின்னா, அந்தியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் சேவல் மற்றும் இரட்டைப்புறா சின்னத்தில் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்ற நிலையில்
எந்த முறை அதிமுக தோல்வி அடைஞ்சதுக்கு சில பேர் இந்த இயக்கத்திற்கு துரோகத்தை செய்தால்தான் அதைத்தான் நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் கூறிய அந்த வார்த்தை அந்தியூர் தொகுதிக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தார். 2 பொதுக்கூட்டங்கள்லையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடவில்லை அப்படின்னு கேட்ட பொழுது 2 கூட்டத்திலையும் நான் எதிர்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் என்று கூறியிருக்கிறேன் அப்படின்னு கூறிவிட்டு நழுவியும் சென்றிருக்காரு.